ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த தியானத்துடைய முதல் கட்டம், அந்த முதல் 3 நாட்களும் நாம் பார்த்த செய்திகளை கொண்டு இன்று மாலை நாம் ஒப்புரவற்சாதனம் செய்ய போகிறோம். நேற்று இரவிலே நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்புதலை பற்றி கேட்டீர்கள். மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று நேற்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஏன் நேற்று இரவு நீங்கள் எல்லோரும் கண்ணீரோடு ஜெபித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உடைய தவறுகளெல்லாம் ஏற்று ஆண்டவரிடம் ஒப்படைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்று இறுதியாக நாம் இன்று கடைசி நேரம், இது ஒரு முக்கியமான நேரம். இந்த 1 மணி நேரமும் நாம் நம்முடைய தவறுகளை ஆண்டவர் முன்பால் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம். சிறு வயதிலிருந்து இதுவரை நாம் செய்த தவறுகள், குறிப்பாக முதல் முறையாக தியானத்திற்கு வந்தவர்கள், சிறு வயதிலிருந்து இதுவரை நீங்கள் செய்த தவறுகளை எல்லாம் நேற்று பாவம் என்றால் என்ன என்று பார்த்தோம். பிறர் அன்புக்கு எதிரான பாவத்தை பற்றி பார்த்தோம். இன்று கட்டளைக்கு விரோதமான பாவங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் முழுமையாக பாவம் என்ன என்று உணர்ந்திருப்பீர்கள், என்ன தவறுகள் செய்தோம் என்றும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே இந்த ஒரு முக்கியமான நேரம் நம்மை முற்றிலுமாக கடவுளிடம் நம்முடைய உள்ளத்தை உடைத்து காட்டும் நேரம். சங்கீத ஆசிரியர் கூறுவான், நொறுங்குண்ட இதயமே இறைவனுக்கு ஏற்ற இதயம் என்று. எனவே இந்த 1 மணி நேரம் உங்கள் உள்ளத்தை உடைக்க வேண்டும். உள்ளத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உடைத்து ஆண்டோர் கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த நொறுங்குண்ட இதயத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அருமையானவர்கள், கண்ணீர் விட முடிந்தவர்கள் கண்ணீர் விட வேண்டும். எவ்விதமாக எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் செய்த தவறுகளை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடம் நாம் மனம் திரும்பியவர்களாக இந்த இடத்தை விட்டு நாம் செல்லும் பொழுது அந்த உன்னத ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த 1 மணி நேரம் ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்துவார். எனவே முற்றிலுமாக நீங்கள் உங்களை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் வேதத்திலே பார்த்தோம், பல பாவிகளை பற்றி பார்த்திருப்பீர்கள். நேற்றிலிருந்து பல பாவிகளை பற்றி உங்களிடம் சொல்லியிருப்பார்கள். அருமையானவர்களே, சக்கை என்பதை நாம் பார்த்தோம். சக்கேயு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தாலும் அவன் தாறுமாறான வாழ்க்கை. அவன் என்ன செய்கிறான், அவனை அந்த நாட்டிலே பாவி என்று ஒதுக்கி வைத்தார். ஏனென்றால் அவன் அநியாயமாக வரி வசூலித்தான். வசூலித்து அவன் பணத்தை சேர்த்தபடினாலே அவனை பாவி என்று அந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் சொல்லுங்கள்? பாவிகளை மீட்கவே வந்தார். கரங்களை தட்டுங்க. இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் மீட்க வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் மீட்கத்தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். எனவே அவன் பாவி என்று அறிந்தவுடன் அந்த வழியாக இயேசு ஆண்டவர் லூக்கா 19வது அதிகாரம் எடுங்க. லூக்கா 19 1 10 வரை திருவசனம். என்ன 1 10 வரை திருவசனம் இருக்கிறது.
இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம் சக்கேயுவே பெயர் சொன்னார். சக்கேயுவே விரைவாக இறங்கி வாரும். தம்பி வெளியே போகாதீங்க. சக்கேயுவே விரைவாக இறங்கி வாரும். இறங்கி வாரும்னு சொல்லலை. எல்லோரும் என்ன பாருங்கள், விரைவாக இறங்கி வாரும். அதற்கு என்ன அர்த்தம்? நீ உன்னுடைய பாவ நிலையிலிருந்து உடனே தள்ளி போடக்கூடாது. இப்பொழுதே நீ அதை விட்டு விட்டு விரைவாக என்னிடம் வர வேண்டும் என்பது தான் அதனுடைய அர்த்தம். எனவே விரைவாக இறங்கி வாரும். இன்று நான் உன் வீட்டிற்கு வரப்போம். அருமையானவர்களே, சக்கை என்பவன் இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பாருங்கள், இதுக்கு ஒரு கலெக்டர் இருக்கார். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு ஹெட்டு தான் கலெக்டர். அதுபோல் அவன் ஒரு கலெக்டர் அந்த இடத்திற்கு. ஆனால் அவன் தன்னுடைய பாவி என்ற அந்த நிலையில் கலெக்டர் என்ற அதிகாரத்தை அவனால் செலுத்த முடியவில்லை. அவன் இயேசுவை வீட்டில் கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? கூப்பிட்டா உடனே வந்திருப்பார். இயேசுவை அவன் ஒரு ஆளை விட்டு அழைச்சாலும் அவர் போயிருக்கணும். ஆனால் அப்படி செய்யவில்லை. அவன் உள்ளத்திலே எப்படியாவது தன்னுடைய பாவ நிலையிலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவனுக்குள்ளே ஏற்பட்டபடினாலே, பாவியை மீட்கிறவர் என்று அவன் அறிந்திருந்தபடினாலே, அவர் வருகிறார் என்று அறிந்த உடனேயே வீட்டை விட்டு புறப்பட்டு அவரை தேடி வருகிறான். வரும்பொழுது அவரை பார்ப்பதற்காக அவன் முயற்சி எடுக்கிறான். ஆனால் அவனால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது அவன் குள்ளையன் என்று. குள்ளையன் என்று சொல்லும் பொழுது மக்களெல்லாம் இயேசுவை சுற்றி நிற்கிறார்கள். இவனால் எட்டி பார்க்க முடியவில்லை. எட்டி பார்க்க முடியவில்லை. வேத விற்பனர்கள் எழுதுகிறார்கள், அவனுடைய பாவம் அவரை பார்க்காதபடி தடை செய்தது. அவனை பார்க்க முடியாதபடி அவனுடைய பாவம் அவரை சுற்றி அவனை பார்க்க முடியாத தடை செய்தது. எனவே இவன் உள்ளத்துக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இன்றைக்கு நீங்கள் அதுதான் எடுக்கணும். எப்படியாவது நான் இந்த இயேசுவை சந்தித்து என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றாக வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டு அவன் என்ன செய்கிறான்? காட்டு வழியாக நடந்து ஒரு அத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து அவர் வரும் வழியிலே கீழே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வழி வந்தவர். அவர் இப்போ எதற்காக வந்தார்னு நம்ம பார்த்தோம். பாவிகளை மீட்கவே வந்த இறைவன் மேலே அந்த இடத்தில் வந்த உடனே நின்று விட்டார். நின்ற உடனேயே அவர் மேலே அண்ணாந்து பார்த்து, சக்கேயுவே விரைவாக இறங்கி வா என்றார். அவன் ஏன் எதற்குன்னு கேட்கவே இல்லை. அருமையானவர்களே, அவன் உடனே அந்த இடத்தில் விரைவாக இறங்கி அத்தனை மக்கள் மத்தியில் தான் கலெக்டர் என்ற அந்த எண்ணமே இல்லாதபடி ஓடி இறங்கி வந்து அவர் முன்னே நிற்கிறான். வேதம் சொல்கிறது, அவன் இறங்கும் பொழுது எல்லோரும் என்ன பாருங்கள் மக்களே, அவன் தன்னிலிருந்து அந்த பாவத்தை எல்லாம் அந்த மரத்தில் வைத்துவிட்டு இப்பொழுது வெறுமையாக இறைவன் முன் வந்து நிற்கிறான். எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்ற உள்ளத்தோடு மனம் வருந்தி மனம் திரும்பிய நிலையிலே அவர் முன்னே வந்து நிற்கிறான். எனவே அவரை பார்த்த இயேசு அவர் மன்னிக்கிற கடவுள் என்பதை அவருடைய இறைவார்த்தை அங்கே சொல்கிறது. இன்று நான் உன் வீட்டிற்கு வருகிறேன், அப்படி தானே சொல்கிறாரு. படியம்மா என்ன சொல்கிறாரு? இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே இவர் என்று முன்னும் மற்றவர்கள்லாம் அவரை பற்றி பேசினப்பெல்லாம் கவலைப்படவே இல்லை. அவர் நேரம் அவன் இல்லத்துக்கு சென்று அங்கே போய் என்ன கொடுக்குறார் பாருங்கள். போன உடனே அங்கே நடக்கிற ஒரு காரியத்தை படியுமா, அங்கே என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள். எழுந்து நின்று, ஆண்டவரே, நான் என் உடைமையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் அநியாயமாக சம்பாதித்த சம்பாத்தியம்
என்னுடைய சொந்த சம்பாத்தியம் எல்லாவற்றையும் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அந்த மனமாற்றத்துடைய முதல் அடையாளம் தன்னை வெறுமையாக்குவது. இறைவனிடம் வருகிற நாம் பற்றற்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான். கரங்களை தட்டுங்க. எதிலும் பற்றிருக்கக்கூட. பற்றற்றவர்களாக, இறைவனை நாடுகிறவர்கள் பற்றற்றவர்களாக வாழ வேண்டும். எனவே அந்த பண பற்றில் இருந்தவன் அதை அப்படியே விட்டு விடுகிறான். விட்டு அவன் வெறுமையாக பாதியை கொடுத்து விடுகிறேன்னு சொல்கிறான். அதோடு நிற்கவில்லை. தொடர்ந்து படியுமா? யாரிடமாவது நான் யாரிடமாவது எதையாவது அநியாயமாக கவர்ந்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும். நாம் இப்படிப்பட்ட என்ன தவறு செய்திருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக உலக பிரகாரமான பற்றுகள், உலக பிரகாரமான காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பற்றோடு இருந்தோம்னா, இன்றைக்கு ஆண்டவர் நான் உங்களை கேட்பதெல்லாம் அவைகளெல்லாம் விட்டுவிட்டு நீ பற்றற்றவனாக நீ என்னை தேடி வர வேண்டும், என்னை நாட வேண்டும். அப்படி வரும்பொழுது அங்கே பெரிய ஆசீர்வாதம் அடுத்தால கிடைக்கிறது. பாருங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்கள், தொடர்ந்து பாருங்க. நாம் இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. இன்று எல்லாரும் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே இறைவன் மீட்பை கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரே என் உள்ளத்தில் நீர் வர வேண்டும். இன்று நான் செய்த தவறுகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் மனமறந்துகிறேன். எனக்கு ஒரு மீட்பை தாரும், எனக்கு ஒரு மீட்பை தாரும். நான் இந்த இடத்திலிருந்து போகும்போது மீட்பு பெற்ற மகனாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரனாக என் இல்லத்துக்கு செல்ல வேண்டும். கரங்களை தட்டுங்க. சாதாரணமாக போகவே கூடாது. இங்கிருந்து போகும்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதம், தலைமுறை ஆசீர்வாதம், அது தலைமுறை ஆசீர்வாதம். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உடைத்து உங்களை உருமாற்ற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த சகல தவறுகளையும் நீங்கள் எண்ணி சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரை, இந்த நேரம் வரை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் செயலிலே, நடையிலே, உடையிலே, பாவனையிலே, சிந்தனையிலே, உணர்விலே எல்லாவற்றிலும் நீங்கள் செய்த தவறுகளை எல்லாம் ஆண்டவரிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர் மன்னிக்கிற கடவுள். நம்முடைய இறைவன் மன்னிக்கிற கடவுள். தந்தையே கடைசி நேரத்தில் அவர் சொன்னார், தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று தன் தந்தையிடம் பரிந்து பேசுகிற கடவுள். இன்று வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் பரிந்து பேசி நம் ஒவ்வொருவருக்கும் இன்று ஒரு புதிய வாழ்வை, மன்னிப்பை அளித்து ஒரு புதிய வாழ்வை கொடுப்பார். எனவே அருமையானவர்களே, இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் கடந்து செல்லுங்கள். சிறு வயதிலிருந்து இதுவரை நீங்கள் செய்த தவறுகளை ஒன்றொன்றாக ஞாபகத்துக்கு கொண்டு வர முயற்சி எடுங்க. பரிசுத்த ஆவியை துணைக்கு கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியை அவர் வெளிச்சம் போட்டு காட்டுவார். உள்ளத்தின் ஆழத்தில் கடந்து செல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உள்ளங்களை ஊடுருவி காண்கிற கடவுள். சக்கையின் உள்ளத்தை உடைத்தது போல பிள்ளைகள் உள்ளத்தை உடைத்து உருமாற்றி உமக்குரிய பாண்டமாக இவர்களை வணைந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் சென்று ஒவ்வொரு பாவங்களையும் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கும்போது
அவருடைய மன்னிப்பு உங்களுக்கு கடந்து வரும்போது உங்கள் இருதயம் உள்ளம் ஒரு லேசாக மாறும். அதில் இருக்கிற அழுத்தமெல்லாம் எடுக்கப்பட்டு உள்ளத்திலே ஒரு விடுதலை உணர்வு உங்களுக்கு வரும். நீங்கள் உண்மையாக மனம் வருந்தினீர்கள் என்றால் அதை இப்பொழுது அனுபவமாக நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள். இந்த தபக்காலம் நமக்கு அதற்காக கொடுக்கப்பட்ட காலம், மனம் திரும்புதலின் காலம். எனவே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். எனவே இந்த மனமாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இயேசு ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். அவர்தான் வழி, அவர்தான் வழி நமக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனவே இங்கே ஒரு கலெக்டரை பார்த்தோம். இப்பொழுது ஒரு அரசனை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். யார் சொல்லுங்கள்? யார் அரசன் பாவத்தில் விழுந்தவன்? சொல்லுங்கள், யார்? தாவீது. தாவீது பற்றி உங்களை எல்லோருக்கும் தெரியும். அவன் இளம் வயதிலேயே கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். கடவுளின் அபிஷேகம் பெற்ற பொழுது சிங்கத்தையும் கரடியையும் தன் கையாலேயே கொன்றவன். ஒரே ஒரு கல்லில் கோலியாத் என்ற பெலிஸ்தீனை சாகடித்தவன். சென்ற இடங்களிலெல்லாம் அவன் யுத்தத்திலே ஜெயம் பெற்றவன், அரசனாக முடிசூடப்பட்டவன், பல யுத்தங்கள் ஜெயித்து பல இடங்களிலே வெற்றி பெற்றவன். அவன் கடவுளால் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டு சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றி பெற்ற அந்த தாவீது பாருங்கள், ஒரு சின்ன இச்சைக்கு தன்னை கையளித்து விட்டான். ஒரு நாள் அவன் மாலையிலே தன்னுடைய அறையிலே உலாவி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த இல்லத்தில் இருந்த ஒரு பெண்மணி அவள் குளிப்பதை அவன் பார்த்து விட்டான். அவள் குளிப்பதை பார்த்த உடனேயே அவனுக்குள்ளே, நான் காலையில் சொன்னேன்ல, அந்த இச்சை உள்ளே வந்து அவனை கவர்ந்து மயக்கி, நேற்று பாவத்தை பற்றி சொல்லும்போது உங்களோடு பேசினேன். அந்த இச்சை அவனை கவர்ந்து மயக்கி விட்டது. மயக்கி விட்டவுடன் அவன் தான் அபிஷேகம் செய்யப்பட்டவன் என்பதையும் மறந்து விட்டான், தான் ஒரு அரசன் என்பதையும் மறந்து விட்டான். இப்பொழுது அந்த மயக்கத்திலே அந்த பெண்ணை எப்படியாவது அடைந்தாக வேண்டும் என்று சொல்லி அவளை அரசனானபடினாலே அவன் அழைத்தவுடன் அவளை அழைத்து வந்து விட்டார்கள். இப்பொழுது இவன் அவளோட பாவத்திலே விழுந்து விட்டான். அவன் எப்பொழுது பாவத்தில் விழுந்தானோ, எல்லாரும் என்ன பாருங்கம்மா, அவனுடைய எல்லா விதமான அபிஷேகம் எடுக்கப்பட்டது, ஆசீர்வாதம் எடுக்கப்பட்டது, எல்லாவற்றிலும் அவன் தோல்வி காண ஆரம்பித்தான். அப்பொழுது அவன் உள்ளத்திலே இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற அவனுக்கும் அது அவளோடு மட்டும் நிற்கவில்லை, அவள் கணவனையும் அவன் சாகடிக்கிறான். அந்த கணவன் யுத்தத்திலிருந்து வந்தவனை அவனை அறிந்து கூட விடாது என்று சொல்லி அவனை யுத்தத்திலே முன்பே தள்ளி அவனை சாகடிக்கிறான். முதலில் விபச்சார பாவம், அதைத் தொடர்ந்து கொலை பாதகம். இது ரெண்டும் அவனிலே ஆட்கொண்டு விட்டது. இப்பொழுது பாருங்கள், அவனுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை ஆண்டவர் நோயால் பதைக்கிறார். அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்ட பொழுது இவன் மறுபடியும் கடவுளிடம் போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். 6 நாள் நோன்பிருந்து ஜெபிப்பான். உண்ணா நோன்பிருந்து ஜெபித்தான். ஆண்டவர் அந்த குழந்தையை சாகடிக்கிறார். அருமையானவர்களே,
கடவுள் நம்மை அபிஷேகம் செய்தோ நம்மோடு இருக்கிற கடவுளுக்கு விரோதமாக நடக்கும் பொழுது நான் நேற்று பார்த்தோம், கடவுள் அவனை அழித்து விடுவார் என்று பார்த்தோம். அந்த நிலை தான் அவனுக்கு வந்தது. அப்பொழுது அந்த திருப்பாடல் ஆசிரியர் அவன் மனநொந்து அவன் ஒரு பாடல் பாடினான். அந்த பாடலை இப்பொழுது நாம் பாடப்போகிறோம். அந்த பாடலை எல்லோரும் முழங்காலிலிருந்து நாம் பாடும் பொழுது நீங்கள் தலை கவிழ்ந்து கண்ணீரோடு நீங்கள் ஒவ்வொரு அடியையும் உணர்ந்து ஒரு முழு விடுதலை பெற வேண்டும். உங்களுடைய உள்ளத்தை திறந்து கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். கண்ணீர் நிற்கும் பொழுது உங்களுடைய பாவம் தீர்ந்தது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே நாம் எல்லோரும் இப்பொழுது முழங்காலில் இருந்த எல்லோரும் முழங்காலில் இருக்கணும். நான் இந்த பாடலை போடும்போது சகோதரியும் சகோதரன் கூட பாடுவார்கள். எனவே அருமையானவர்களே, இந்த பாடல் வழியாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பூர்ண விடுதலை பெற வேண்டும். நீங்கள் யாரும் பாடக்கூடாது. நான் பாடக்குழு தான் பாடுவோம். நீங்கள் முழங்காலிருந்து கண்ணீரோடு ஆண்டவரிடம் உங்களை ஒப்பு கொடுங்க. எல்லோரும் அந்த சிலுவையை பாருங்கள் மக்களே. ஒரு முறை அந்த சிலுவையை பாருங்கள். அங்கிருந்து தான் நமக்கு விடுதலை வர வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக அவர் உடலெல்லாம் நொறுக்கப்பட்டார், இரவெல்லாம் கசையடிப்பட்டார். ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் அவர் உடலெல்லாம் காயப்பட்டார். நமக்காக, நம்மை மீட்பதற்காக 2 கரங்களும் அறையப்பட்டது. நாம் கரங்களால் செய்த தவறுகளுக்காக அவருடைய 2 கரங்களும் ஆணியால் அறையப்பட்டது. பாவம் செய்வதற்கு நாம் விரைந்து ஓடிய கால்களுக்காக அவருடைய 2 கால்களும் ஒரே ஆணியிலே துளைக்கப்பட்டது. அவர் நாம் செய்த தவறுகளுக்காக அவர் உள்ளத்திலே ஆன்ம தாகம் 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 என்று கதறினார். தாகம் தாகம் என்று கதறினார். நம்முடைய ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் மீட்கப்படுவதற்காக அவர் கதறினார். ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பி கடவுள் பிள்ளைகளாக மாறுவதற்காக அவர் தாகம் தாகம் என்று சொன்னார். இன்று நீங்கள் ஒவ்வொருவரும் அவர் தாகத்தை தணிக்க உங்கள் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த பாடல் வழியாக நாம் கண்ணீரோடு நாம் பாடுவோம். கம்பீரத்தோடு இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை
துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே, மனமிறங்கு ராஜா, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போது என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினாலும் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் மாசற்றவராய் விளங்குகின்றீர். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினே. பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெஞ்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். மெஞ்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஒவ்வொரு பிள்ளைகளின் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஈசோப்பினால் என்னை கழுவியருள் நான் தூய்மையாவே. ஈசோப்பினால் என்னை கழுவியருளும் நான் தூய்மையாவே. என்னை கழுவியருளும் உறைபனியிலும் மென்மையாவே. மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாகுக. நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாகுக. ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே உருவாக்கும். புதுப்பிக்கும் ஆவி, உயிரும் ஆவி என்னுள்ளே உருவாக்கும்.
உறுதிதரும் ஆவி, புதுப்பிக்கும் ஆவி என்னுள்ளே உருவாக்கும். ஆண்டவரே, மனமிறங்கும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். புதிய ஆவியை கொடும் ஆண்டவரே, என் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை கொடும் ஆண்டவரே. ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியினிடமிருந்து எடுத்து விடாதேயும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளு. தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கும் வழிகளை கற்பிப்பேன். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கும் வழியை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்தப்பழி நின்று என்னை மீட்டருளும். அப்பொழுது என் நாவுமது நீதியை முன்னிட்டு பாடு. அப்பொழுது என் நாவுமது நீதியை முன்னிட்டு பாடும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் மனமிறங்குறாங்க. ஏனெனில் நாங்கள் உள்ளங்களை உடைத்து பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். என் தலைவரை என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடு. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை. ஆண்டவரே, இரக்கமாயிரும். மனமிறங்கும் ஆண்டவரே, ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. மனமிறங்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இரக்கம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நொறுங்குட்ட நறுங்குட்ட இதயத்தை தொடும் ஆண்டவரே.
இறங்கும். ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்தில் கிடங்கு. ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் கடந்து போங்க. உள்ளத்தின் ஆழத்தில் கடந்து போங்க. ஆண்டவர் எப்பொழுது உங்களை தொடுகிறார். அவர் உங்கள் உள்ளத்தை தொடுகிறார். தொட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே, இயேசுவே தாவீதின் குமாரனே, பிள்ளைகளை தொடும். இரத்த சாமரம் போல இருக்கிற எங்கள் பாவங்கள், இரத்த சாமரம் போல இருக்கிற எங்கள் பாவங்களை மண்பனி போல மாற்றும் ஆண்டவரே, மண்பனி போல மாற்றும். சிவப்பு நிறமாக இருக்கிற எங்கள் பாவங்களை பஞ்சு போல வெண்மையாக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்குரிய பாண்டங்களாக வணைந்து கொள்ளும். ஒவ்வொருவரும் நொறுங்குண்ட இதயத்தை ஆண்டவரே நீர் ஏற்று உம்முடைய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை மாற்றும்படியாக ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவரை இதுவரை இழந்து போன எல்லாவித ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே மீண்டும் பெற நம் மக்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, தகுதிப்படுத்தும். நீர் மன்னிப்பதில் வள்ளல் ஆண்டவரே, நீர் மன்னிப்பதில் வள்ளல். நாங்கள் அறிந்தோ தெரிந்தோ தெரியாமல் செய்த தவறுகளை எல்லாம் இந்த ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மன்னியும். தகப்பனே, உம்முடைய தயவு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய தயவு எங்களுக்கு வேண்டும், உம்முடைய தயவு வேண்டும். தயை செய்வாய் நாதா என்று ரெண்டு கரங்களையும் சிலுவை நோக்கி நீட்டி ஆண்டோர் தயவுக்காக சாரல் பாடும்போது நீங்கள் கேள்வி எல்லாரும் பயபக்தியோடு கேளுங்க. அனுதபித்து என் பிழையை அகற்றுமையா, பாவமதை நீக்கி என்னை பனி போலாக்கும், தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும். என் குற்றம் நான் அறிவேன், வெள்ளை மலை போல் என் தீவினையை மறுவாதன் மனதில் என்றும் உம் புனிதத்தை போக்கினான் பாவியானே. நீர் தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தேன், தயை செய்வாய் நாதா.
உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே கடந்து செல்லுங்க. உள்ளத்தில் ஆழத்துக்குள்ளே சென்று நம்முடைய தவறுகளை எல்லாம் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்திற்குள் கடந்து வாருங்கள். ஆண்டவரே, நான் செய்த தவறுகளை எல்லாம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த ஒரு விசை நீர் என்னை மன்னித்து நீர் சிலுவையில் சிந்திய அந்த திரு இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரித்து என்னை உம்முடைய பிள்ளையாக மனைந்து கொள்ளும் ஆண்டவரே. இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் நான் செய்வதில்லை என்று ஒரு கட்டியான மனதுடனே பிரதிக்கினை எடுத்துக்கொள்கிறேன். என் வாழ்நாளெல்லாம் உம்முடைய இறை வார்த்தையின்படி வழி நடந்து உம்மோடு இணைத்து வாழ ஆண்டவரே இந்த ஒரு விசை மன்னித்து என்னை ஆசீர்வதியும். நான் இழந்து போன எல்லா விதமான சந்தோஷங்களையும் மறுபடியும் நான் பெற்று இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு ஒரு சாட்சிய வாழ என்னை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. உம்முடைய திரு இரத்தம் இவர்கள் ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. இறங்கி வாரும் ஆண்டவரே. அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வாரும். இப்பொழுதே இறங்கி வாரும். இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய திரு இரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. இறங்கி வாரும். அப்படியே உங்கள் தலைகளை குனிங்க. இயேசு ஆண்டவர் இப்பொழுது நம் மத்தியில் நடந்து வந்து உங்கள் ஒவ்வொரு தலையிலும் அவருடைய திருத்தத்தை தெளிக்கப் போகிறார். தலையை குனிந்து கொடுங்க. அவர் நம் மத்தியில் நடந்து வரப்போகிறார். தலையை குனிந்து கொடுங்க. பாரும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுகும் என்று சொல்லுங்கள். உம்முடைய திரு இரத்தத்தால் என்னை கழுகும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். என்னை கழுவி சுத்திகரியும். என்னை கழுவி சுத்திகரியும். இந்த ஒரு விசை என்னை கழுவி சுத்திகரித்து இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் நான் செய்வதில்லை என்று ஆண்டவரே ஒரு கட்டியான பிரதிஜை எடுக்க எனக்கு பலன் தார். பலன் தார். என்னோடு தங்கும். என்னை வழி நடத்தும். என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. இனி வருகிற நாட்கள் உம்முடைய வழியிலே நான் நடக்க என்னை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே வேண்டி மன்றாடுகிறோம். ஆமென். அப்படி எல்லோரும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியாக இருங்க. இப்போ எழுந்து சேரில் உட்காருங்க. உட்காந்துக்கிட்டு ஒரு 10 மூச்சு உள்ளே எடுக்கும்போது பரிசுத்த ஆவியே என்னில் வாரும்னு சொல்லுங்கள். வெளியே விடும்போது என்ற பாவங்கள் எல்லாம் முற்றிலும் அகன்று போகட்டும்னு சொல்லி மூச்சு விடுங்க.
கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். எல்லோரும் கரங்களை தட்டுங்க உற்சாகமா. கரங்களை தட்டு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று மாலை சரியாக 2 மணிக்கு திருஜெபமாலை இருக்கும். திருஜெபமாலை முடிந்து 2:30 முதல் 3 வரை ஒப்பு அருட்சாதனை எப்படி செய்வதென்று சகோதரி உங்களுக்கு வகுப்பு நடத்துவார்கள். 3 மணிக்கு சரியாக நமக்கு ஒப்புர அருட்சாதனம் கொடுக்கப்படும். ஒப்புர அருட்சாதனம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு எழுந்தேற்றம் செய்து இங்கே வைத்திருக்கும். எல்லோரும் இந்த அறைக்குள் வந்து விட வேண்டும். நீங்கள் யாரும் தானாக ஒப்புர அருட்சாதனத்துக்கு போகக்கூடாது. நம்முடைய ஊழியர்கள் வந்து உங்களை அழைத்து செல்வார்கள். அவர்கள் யாரிடம் அனுப்புகிறார்களோ அந்த ஃபாதர்கிட்ட நீங்கள் போய் முழுமையாக அவங்களுடைய தவறுகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கணும். அதற்கு முன் உணவு அருந்திவிட்டு எல்லோரும் இந்த நேரத்திலிருந்து ஒப்புரட்சாதனம் முடிக்கிறவர் யாரோடையும் யாரும் பேசக்கூடாது. போய் உணவு அருந்திவிட்டு ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பென் எடுத்து சிறு வயதிலிருந்து இதுவரை செய்த தவறுகளையெல்லாம் வரிசையாக எழுதணும். ஏன்னா அங்கே போயிட்டு சிலதை மறந்துடுவீங்க. சிலது மறந்த பாவத்தை மன்னிங்க அப்படிலாம் சொல்லவே கூடாது. சகலத்தையும் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து எழுதி அதை பார்த்து ஒவ்வொன்றாக ஃபாதர்கிட்ட சொல்லிவிட்டு பாவசங்கத்தை முடித்த பிறகு அதை கிழிச்சு போட்டுருங்க. எனவே இந்த ஒரு அரை மணிக்கு ஒரு தயாரிப்பு நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட பேசக்கூடாது அருமையானவர்களே. உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தயவுசெய்து இது ஒரு முக்கியமான டைம். இந்த டைமை நீங்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு ஒப்புரட்சாதனம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பெற முயற்சி எடுக்க முடியும். உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் உணவுக்காக ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு பேசினீர். கற்பனைக்கு விரோதமான தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டினீர். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் கொண்ட அன்பு எத்தனை பெரியது. எங்கெங்கோ வாழ்ந்து எங்களை பெயர் சொல்லி அழைத்து வந்து உம்முடைய பாதத்தில் அமர்த்தி எங்கள் குற்றங்களை எல்லாம் உணர்த்தி எங்களை ஒரு மாற்றத்தை கொடுக்க நீர் கொடுத்த அந்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொருவரும் ஒரு நல்ல ஒப்புரட்சாதனம் செய்து ஒரு பூர்ண விடுதலை பெற இந்த மக்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலே எங்களுக்காக தயாரிக்கப்பட்ட உணவை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த உணவை ஆசீர்வதியும். நீ உண்ணுகிற உணவையும் குடிக்கிற நேரையும் ஆசீர்வதித்து நோயை உடலிலிருந்து எடுத்து போடுவேன்னு சொன்னீர். இந்த உணவை அருமருந்தாக மாற்றி நோயோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய நோயை முற்றிலும் எடுத்து போட்டு பூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சென்டருக்காக உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். 10 ஒரு பகுதி மாதாந்திர காணிக்கைகள், விசேஷ காணிக்கைகள் கொடுத்து இந்த ஆன்மாதாய பணியை ஆதரிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். முன்னுலக பலகனை திறந்து அந்த மக்கள் களஞ்சியம் நிரம்பி வழியும்படியாக தேவ ஆசீர்வாதங்களால் நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் ஊழியர்கள் அனைவரையும், பாடல் குழு எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இன்று மாலை ஒரு விசேஷ ஆசீர்வாதம் நோயோடு வந்து சகல குணத்தை போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு நாமத்திலே ஒன்று மன்றாடுகிறேன். ஆமென்.